அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய யூடியூப் சேனலானது அரச ஊழியர்களுக்கு பல்வேறு பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு 10ஆம் இலக்க சம்பள அதிகரிப்பு தொடர்பான சுற்றறிக்கை பற்றிய பகுப்பாய்வு மற்றும் ஒவ்வொரு சேவையினருக்கும் கிடைக்கக்கூடிய சம்பள அதிகரிப்பு மற்றும் கொடுப்பனவுகள், WNOP கழிப்பனவின் பின்பான salary அதிகரிப்பு போன்ற பல விடயங்களை பல வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு 10ஆம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் அரச ஊழியர்களுக்கு இருக்கின்ற சம்பள மாற்றங்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இறுதியாக உங்களுக்கு அப்லோட் செய்த ஒரு வீடியோவில் பே ரிப்போர்ட் ஒன்றினை நாங்கள் பார்த்திருந்தோம். அது PL1 salary கோடுக்குரிய கிரேட் 3 அலுவலருடைய salary ரிப்போர்ட் ஒன்றை நாங்கள் பார்த்திருந்தோம். அதில் அந்த அலுவலருக்கு ரூ. 103 சம்பள குறை ஒன்று ஏற்பட்டதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். நாங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அதே PL1 ஆனால் கிரேட் 1 தரத்தை சேர்ந்த ஒரு அலுவலருக்கு இந்த salary மாற்றம் எவ்வாறு நடக்கின்றது, எவ்வளவு அதிகரிக்கிறது என்பதை தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாக தொடர்ச்சியாக பல வீடியோ தகவல்களை உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த வீடியோ பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் இந்த அலுவலருக்கு உதாரணமாக PL1 salary கோட், அதே நேரம் கிரேட் 1 அதில் கிரேட் 1 தரத்தை சேர்ந்த அலுவலருடைய பேசிக் salary, அதாவது ஒரு அலுவலருடைய பேசிக் salary ரூ. 33,950 வரக்கூடியதாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதாவது பல இன்கிரிமெண்ட்களை பெற்ற இந்த அலுவலர் ரூ. 33,950 பேசிக் ஒன்றினை பெற்றிருப்பார் மார்ச் அளவில். அதில் கொடுப்பனவு 17,800, ரூபாய் 5,000, 2,500 கொடுப்பனவு, 5,000 கொடுப்பனவு உள்ளடங்கலாக ஒரு gross salary ரூபாய் 64,250 ஒன்றினை அவர் பெற்றிருப்பார். அந்த அலுவலருக்கு 2,716 ரூபாய் WNOP, அதாவது பேசிக்கில் 8% WNOP கழிக்கப்பட்டு 61,534 ரூபாய் salary ஒன்று, அதாவது WNOP கழித்ததன் பின்பு அவருக்கு ஒரு salary ஒன்று கிடைத்திருக்கும். இதே அலுவலருக்கு 2025ஆம் ஆண்டு புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய சம்பள அளவை பார்ப்போமாக இருந்தால் இந்த அலுவலருக்கு 49,765 ரூபாய் பேசிக் ஒன்று கிடைக்கப்பெறும். அத்தோடு 17,800 ரூபாய் கொடுப்பனவானது எவ்வித மாற்றமுமின்றி கிடைக்கப்பெறும். இங்கு அதாவது ஏனைய அலுவலர்களை போன்றே காணப்பட்ட கொடுப்பனவுகள் அனைத்தும் பேசிக்குள் எட் பண்ணப்பட்டிருக்கும். அத்தோடு அதிகரிக்கப்பட்ட சம்பளத்தில் 30% உள்ளடக்கிய தொகையே இந்த 49,765 காணப்படும். இதில் இந்த சம்பள அதிகரிப்பில் வேறு விதமான கொடுப்பனவுகளும் பொதுவாக, அதாவது வாழ்க்கை செலவு கொடுப்பனவுகள், அதனுடைய அரியர்ஸ், இன்டர்அலவன்ஸ் அப்படி கொடுப்பனவுகள் எதுவும் இல்லை. அதுகளை அனைத்தும் உங்களோட பேசிக்கில் எட் பண்ணாச்சு. இங்க gross salary-யாக 67,565 ரூபாய் கிடைக்கப்பெறும். WNOP ஆனது 3,981 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு உங்களுடைய salary கழிக்கப்படும். அவ்வாறு கழிக்கின்ற போது 63,584 ரூபாய் WNOP நீங்களான salary ஒன்று இந்த அலுவலருக்கு கிடைக்கப்பெறும். இது PL1 கிரேட் 1 தரத்தை சேர்ந்த ஒரு அலுவலருடைய சம்பள மாற்றம். இதன் அடிப்படையில் 63,584 ரூபாவிலிருந்து இந்த 61,534 நீக்கி நாங்கள் பார்க்கின்ற போது 2,050 ரூபாய் வரையிலான ஒரு சம்பள அதிகரிப்பு ஒன்று ஏற்படுவதை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் அதே PL1 கிரேட் 3 ஆரம்ப நிலையில் இருக்கின்ற ஒரு அலுவலருக்கு 103 ரூபாய் சம்பளத்தில் ஒரு குறை ஒன்று ஏற்படுவதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். ஆனால் அதே சேவையில்
அதே சேவையில் அ கிரேட் 1 தரத்தை சேர்ந்த அலுவலருக்கு சம்பளம் 2000க்கு மேற்பட்ட தொகையினால் அதிகரித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது, ஒவ்வொரு சேவையிலேயும் ஆரம்ப நிலைகளில் இருக்கின்ற அலுவலர்களை விட, அந்தந்த சேவையில் உச்சத்தில் இருக்கின்ற, அதாவது கிரேட் 3 லெவலை விட கிரேட் 1 அதிலும் பல இன்கிரிமென்ட்களை உழைத்த அலுவலர்களுடைய சம்பளங்கள், அ ஆரம்ப நிலை அலுவலர்களை விட சம்பளம் கூடுதலாக இருப்பதை தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு தரம் ஆசிரியர் தரத்திலும் அப்படியே, ஏனைய முகாமைத்துவ உதவியாளர் அனைத்து தரங்களிலேயும் ஆரம்ப நிலையில் இருக்கின்றவர்களுக்கு பெரிய அளவிலான சம்பள அதிகரிப்பு ஒன்று ஏற்படவில்லை என்பதனையும், அ அதிகரித்தாலும் அது ஒரு சிறிய தொகையினால் அதிகரிக்கப்பட்டிருப்பதோடு, அந்த சேவையில் உச்சத்தில் இருக்கின்ற தரங்களுக்கு பெரிய அளவிலான சம்பள அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டிருப்பதையும் உங்களுக்கு தெளிவாக உணரக்கூடியதாக இருக்கும். இந்த அ சம்பள அதிகரிப்பு பற்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். மேலும் ஒரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.